from his sin. தேவன் மனிதனை பாவத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்து விலைக்கிரயமாய் வாங்கியிருக்கிறார். அதனால் அந்த அன்பை குறித்து இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். அதனால அன்புன்னு சொன்ன உடனே நீதியை மறந்துடுறோம். சில வேளை நீதியா இருக்கிற தேவன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அன்பை மறந்துடுறோம். அதனால God is just, but his love is greater than just. நீதி உள்ள தேவன் நீதியை நிலைநாட்டுவதற்காக தன் அன்பின் மூலமாக நமக்காக இயேசு கிறிஸ்துவை பூமியில் அனுப்பினார். ஹல்லேலூயா. அதனால தேவனுடைய அன்பும் மனிதனும். அடுத்தது மனிதனை குறித்து கொஞ்சம் பார்க்கணும் பாருங்க. வாட் இஸ் மேன்? இப்போ இவ்வளவு நேரம் தேவனை குறித்து பார்த்தோம். இப்போ மனிதனுடைய பிரச்சனை என்னன்னு பார்க்கணும். அப்பதான் இந்த அட்டோன்மெண்ட் புரியும் பாருங்க. தேவனும் மனிதனும் இணைக்கணும்னா ஏன் இணைக்க வேண்டிய ஒரு பிரச்சனை இருக்குது. Let's go and see what man is. Man is sinner before God. மனிதன் தேவனுக்கு முன்பாக பாவியாக இருக்கிறான். மனிதன் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறான்? பாவியாக இருக்கிறான். எப்படி பாவியாக இருக்கிறான்? Man's thoughts and actions are futile. மனிதனுடைய எண்ணங்களும் அவனுடைய செய்கைகளும் தேவனுக்கும் தேவனுடைய காரியங்களுக்கும் விரோதமாக இருக்கிறது. இது இன்னைக்கு இல்லைங்க, அன்னைக்கு ஆதாம்ல இருந்து ஆரம்பிச்சது. என்னைக்கு ஆரம்பிச்சது? ஆதாம்ல இருந்து ஆரம்பிச்சது. வேதத்தில் இருக்கிற முழு காரியத்தை நீங்க படித்தீர்கள் என்றால் பழைய ஏற்பாட்டில் இதை குறித்து உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் பாருங்க. தேவன் ஏன் கோபமா இருந்தார்? ஏனென்றால் விழுந்து போன மனிதனை காப்பாற்றுவதற்கென்று அவர் சில வழிகளை வைத்திருந்தால் அதை கூட மனிதன் ஒத்துக்கொள்ளவில்லை. அதுக்கேத்தாப்புல கூட அவன் என்ன பண்ணல, வாழல. இட் ஷோஸ் மேன் இஸ் டோட்டலி சின்னர் பிஃபோர் காட். அது மட்டும் இல்ல, மனிதன் விக்கிரக ஆராதனைக்காரனாக இருந்தான். விக்கிரக ஆராதனை என்று சொல்லப்படும் பொழுது ஜீவிக்கிற தேவனை வணங்காத பொழுது அவன் விக்கிரக ஆராதனைக்காரனாய் மாறி வருகிறான். சில வேளை விக்கிரகம் என்று சொல்லப்படுகிற சில அந்நிய தேவர்களிடத்தில் போனாங்க. சில டைம் பணத்துக்கு பின்னாடி போயிட்டாங்க. சில டைம் மனிதன் ஒரு மனுஷி பின்னாடியோ இல்லாட்டி மனுஷன் பின்னாடியோ ஓடி போயிட்டாங்க. இட்ஸ் ஆல் டாக்கிங் அபவுட் ஐடாலட்ரி. மனிதன் தேவனை விட்டு பிரிந்து போகிற ஒரு தன்மை உள்ளவனாய் இருந்தான். ஆல்வேஸ் he wants to break away from God and he wants to have his own God. என்றைக்குமே தேவன் மனிதனை விட்டு பிரிந்து போய் அவனுக்குன்னு ஒரு கடவுளை வைக்க வேண்டும் என்று விசுவாசித்தான். அது மட்டுமல்ல, சில வேளைகளில் அவனே கடவுள் என்று சொல்லி தனக்காகவே வாழ்ந்தான். Man is totally an idolater. First man is a sinner, then man is an idolater, and man is totally under punishment. என்றைக்கு தேவன் வந்து ஏதேன் தோட்டத்திலே மனிதனுக்கு அவன் செய்த தப்புக்கு என்ன பண்ணார், தண்டனை பிறப்பித்தாரோ, அண்டையிலிருந்து அவன் என்னவா இருக்கிறான், அந்த தீர்ப்புக்குள்ளாக இருக்கிறான். எங்க இருக்கிறான்? தீர்ப்புக்குள்ளாக இருக்கிறான். தண்டனையின் தீர்ப்புக்குள்ளாக இருக்கிறான். இதான் மனிதனுடைய நிலைமை பாருங்க. மனிதன்லாம் ரொம்ப கரெக்ட் கிடையாது. நிறைய வேலை சொல்லுவாங்க, நல்ல மனுஷனுக்கு இப்படி நடந்துச்சேன்னு. பூமியில எந்த நல்ல மனுஷனுமே இல்லையே. அவன் பாவியா இருக்கிறான், அவன் விக்கிரகாரக்காரரா இருக்கான், அவன் கடைசியில் என்னமா இருக்கிறான், தண்டனைக்கு உட்பட்டவனா இருக்கிறான். அதுக்கப்புறம் அவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். அவன் எதுக்கு அடிமையா இருக்கிறான்? பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். இது ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க. நிறைய பேர் இதை கொண்டு இது ரொம்ப பார்க்கறதுக்கு இல்லை. யோவான் 12:31 வாசிக்கலாம். யோவான் 12:31. இப்பொழுது இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுது உலகத்தின் அதிபதி புறம்பாக தருவான். There is a ruler of this world. பூமியை ஆண்டு கொண்டிருக்கிற பிசாசை குறித்து தேவன் பேசுகிறார். அவன் புறம்பே தள்ளப்படுவான். மனிதன் பார்த்தீங்கன்னா பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். பாவத்திற்கு அடிமைனா பிசாசினுடைய காரியங்களுக்கு கீழ்பட்டிருக்கிறவனாய், அதிலிருந்து விடுவிக்க முடியாதவனாய் இருக்கிறான். He is a slave to sin. He is a slave to sin. அவன் பாவம் செய்கிறவன் மட்டுமல்ல, பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான், விற்கப்பட்டிருக்கிறான். இப்ப இவனால பாவம் செய்யாமல் என்ன பண்ண முடியாது, மனிதன் இருக்க முடியாது. தேவனுக்கு விரோதமாக இவனால் என்ன பண்ண முடியாது, போகாம இருக்க முடியாது. அதான் பிரச்சனை. தேவனுக்கு விரோதமாய் போரான்றது வேற, தேவனுக்கு விரோதமாய் போகாமல் இருக்க முடியாதுன்றது பெரிய பிரச்சனை.
He is not only a sinner, he is slave to sin. Man is sinful, fallen, and man is helpless in bondage. மனிதன் விழுந்திருக்கிறான், விழுந்து போன நிலைமையில் இருக்கிறான், பாவத்திலிருந்து விடுவிக்க முடியாத நிலைமையிலே அவன் தள்ளப்பட்டிருக்கிறான். This is the totality of man. தேவன் பரிசுத்தர், நீதி உள்ளவர், உத்தமர் எல்லாம் இருக்கிறார். அதே வேளையில மனுஷன் எப்படி இருக்கிறான்? பாவத்திற்கு விற்கப்பட்டிருக்கிறான், பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான், நியாய தீர்ப்பு கீழாக இருக்கிறான், சாபத்தின் நியாய தீர்ப்பு கீழாக இருக்கிறான். அவன் விக்கிரக ஆராதனைக்காரனாக இருக்கிறான், முற்றிலும் தேவனை மறந்து திரிகிற மனுஷனாக இருக்கிறான். Man in his total sinful condition. மனிதன் முற்றிலுமாய் பாவத்தில் நிறைந்த ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறவனாய் இருக்கிறான். அதனால்தான் தேவனும் மனிதனும் இணைவது அவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான வேலையாயிடுச்சு பாருங்க. இவங்க ரெண்டு பேரும் இணைவதற்கு இயேசு மரிக்க வேண்டியது மிகவும் அவசியமாய் மாறிவிடுகிறது. ஆமென். We should first of all know who God is, and then we should know who man is. நீங்க மனிதன் தன்னை குறித்து சில வேளை ரொம்ப பெருசா யோசிப்பான். நான் என்ன தப்பு செய்துட்டேன், இவன் தப்புல தான் வாழ்றான், அதனால இதுக்கு தப்புன்னே அவனுக்கு எதை சொல்லணும்னே தெரியாது. எப்படி சில வேளை மனுஷன்ட்ட போய் பாவம் செய்யாதன்னு சொன்னா அவன் சொல்லுவான், இதெல்லாம் பாவமானு கேட்பான். ஏனென்றால் அந்த பாவத்திலே அவன் ஊறி போயிருக்கிறான், அது பாவனே அவனுக்கு தெரியாத நிலைமையில இருக்கிறான். Man is totally away from God. அடுத்தது பாத்தீங்கன்னா, man cannot change himself, he is totally helpless. மனிதனே தன்னை மாற்றிக்கொள்ள முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் அதான் ட்ரை பண்றாங்க பாருங்க. நம்ம இப்படி செய்தா மாறிடலாம், அப்படி செய்தா மாறிடலாம், அப்படியானா மாறிடலாம். வித்தவுட் காட், தேவனுடைய ஒப்புரவாகுதல் ஊழியம் இல்லாமல் மனிதன் மாறவே முடியாது. ஆமென். மாறுற மாதிரி வேணா நடிக்கலாம். எப்படி மாறுற மாதிரி வேணா என்ன நடிக்கலாம். திடீர்னு அதுக்கு போறேன் இதுக்கு போறேன்னு ஏதாவது கொஞ்சம் வாழ்க்கையில் அது மாறுது இது மாறுன்னு. இட்ஸ் ஆல் டெம்பரரி. ஒன்லி பர்மனன்ட் சொல்யூஷன் இஸ் யூ பிகம் நியூ கிரியேஷன். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் முற்றிலுமாய் மாற வேண்டும் என்றால் அவன் புது சிருஷ்டி ஆவதை விட வேற வழியே இல்லை. அதை தேவன் ஒப்புரவாகுதல் ஊழியத்தின் மூலமாக நமக்கு செய்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. The necessity of atonement, it is because who God is and what man is. தேவன் யாராய் இருக்கிறார், மனிதன் எப்படி இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த ஒப்புரவாகுதல் ஊழியத்திற்கு ஒரு மதிப்பும் அதனுடைய தேவையும் நமக்கு புரிகிறதாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. இப்ப ரெண்டு காரியத்தை பார்த்தோம். முதலாவது, தேவன் எப்படி இருக்கிறார், மனிதன் எப்படி இருக்கிறான். ஓகே, we studied the meaning of atonement. ஒன்றாக்கப்படுவதற்கு பேர் தான் ஒப்புரவாகுதல். அப்படி என்றால் ரெண்டு பிரிக்கப்பட்ட ஜனங்களும் ஒன்றாவதற்கு பேரு ஒப்புரவாகுதல், அட்டோன்மெண்ட் ஆர் ஒன்னஸ். இப்ப first we studied about what is atonement. ஒன்றாக்கப்படுவதில் என்றால் ஒன்றாக்கப்படுவது என்பதை குறித்து பார்த்தோம். ஏன் ஒன்றாக்கப்பட வேண்டும் அப்படி என்று பார்த்தால் அதை தேவனே செய்ய வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்திருக்கிறார். Atonement is a consequence of his own decisions. Consequent absolute necessity அப்படி என்று சொல்கிறோம். அதுக்கு ஒரு தியரின்னு ஒரு வச்சிருக்கிறான். Consequent absolute necessity அப்படி என்றால் தேவன் இதை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்ததுனால இப்படி இயேசு கிறிஸ்து வாழ்ந்து மரிக்க வேண்டும் என்பது அவசியமாகி விடுகிறது. Praise God. ஏன் அவர் இயேசு இப்படி செய்யணும்னா அவரே அந்த வழியை தேவன் இப்படி அப்படிதான் செய்ய வேண்டும் என்று ஒரு வழி வைத்திருக்கிறார். அவர் நீதியும் விட்டு கொடுக்க முடியாது, பரிசுத்தத்தையும் விட்டு கொடுக்க முடியாது. It's a complexity of things, and God said, okay, there is only one solution, to send my son Jesus Christ. Amen. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை, நான் நீதி உள்ளவர், நான் பரிசுத்தம் உள்ளவர், நான் பாவத்தை வெறுக்கிறவர், நான் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர், அதே வேளையில் எனக்கு அன்பு இருக்கிறது, நான் படைத்த மனிதனை என்ன பண்ணவில்லை, நான் உதறி தள்ள விரும்பவில்லை. இப்படிப்பட்ட பல பிரச்சனைகளை கொண்டதினாலே தேவன் இதற்கு தீர்வாக கிறிஸ்துவை அனுப்பி நமக்காக ஒப்புரவாகுதல் ஊழியத்தை செய்கிறவராய். அதான் 1 தீமோத்தேயு ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்க. இயேசு கிறிஸ்து பூமியில் வந்தது எதற்கென்றால் பாவிகளை ரட்சிக்க வந்தார். ஹல்லேலூயா. சில வேளை இயேசு கிறிஸ்து ரொம்ப நல்லவருங்க, மனுஷனெல்லாம் பார்த்துட்டு போக வந்தார். சாரி, படுற வேதனையெல்லாம் பார்த்து அவரும் கண்ணீர் விட வந்தார். ரொம்ப பாவம், தப்பா, ரொம்ப கீழான நோக்கங்கள் அதெல்லாம். தேவன் பெரிய நோக்கத்தில் வந்தார், மனிதனையும் தேவனையும் இணைக்கிற நோக்கத்திற்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட கிறிஸ்துவினுடைய அனுபவத்தை எண்ணிக்கொள்ளாதவர்கள், அதை புரியாதவர்கள் கிறிஸ்துவையும் மேன்மை பாராட்ட மாட்டாங்க.
அதனால நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஊழியம் எல்லாம் இந்த ஒப்புரவாகுதலை பற்றி பிரசங்கம் பண்றதுலாம் இருக்கும் இல்லையே, வேற எதுலையும் இல்லை. ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. தேவன் கோபமாக இருக்கிறான்னு சொல்லி ஓல்ட் டெஸ்டமென்ட்ல எல்லா வசனத்தையும் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணலாம், ப்ரீச் பண்ணலாம். ஆனா அந்த கோபத்தை தேவன் கிறிஸ்துவின் மூலமாய் அன்பிலே சிறந்தார் என்பதை சொல்லாவிட்டால் நீ பாதி தேவனை தான் வெளிப்படுத்திருக்க, முழு தேவனை காட்டவில்லை. ஆமே. அதே போல தேவன் அன்பாய் இருக்கிறார் என்று சொல்லி அவர் கோபமே பட மாட்டான்னு சொல்றப்ப அங்கேயும் நீ என்ன பண்ற, தப்பு பண்ற, தேவனுடைய உண்மையான தன்மையை மறைத்து விடுகிறாய். அதனாலதான் பாவியை பாவி என்று சொல்லி அதற்கு வழியாகிய கிறிஸ்துவின் ஒப்புரவாதின் ஊழியத்தை நம்ம என்ன பண்றோம், செய்கிறவர்களாய் மாறுகிறோம். ஹல்லேலூயா. ஒருவன் என்றைக்கு தேவனோடு ஒப்புரவாகி விட்டானோ அன்றைக்கு தேவன் அதன் மூலமாய் செய்த நன்மைகளை அவனுக்கு புரிய வைக்கணும். அதுதான் புதிய ஏற்பாட்டின் ஊழியமாக நான் பார்க்கிறேன். தேவன் மனிதனை மன்னித்தார், ஒப்புரவாக்கி இருக்கிறார் என்பதை மனிதனுக்கு சொல்வதுதான் புதிய ஏற்பாட்டின் ஊழியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இது வேற ஏதோ கிடையாது. நிறைய பேர் ஊழியனாவே சில வேளை மக்களுடைய டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா ஊழியன்னு சொன்னாவே அதுக்கு ஒரு பெரிய டெஃபினிஷன் வச்சுப்பாங்க. பாடுகள் நிறைந்தது. சமீபத்தில் கிராஜுவேஷன் சர்வீஸ்ல ஒரு அம்மா பேசினாங்க, ஜெபம் பண்ணாங்க பாருங்க. சில வேளை ஜெபத்துக்கு கொடுக்கறதே நம்மளுக்கு கோபமா இருக்குது. ஊழியம் வந்து கரடு முரடான பாதையிலே கால் எடுத்து வைக்கிறீர்கள், கர்த்தாவே இவர்களை காப்பாற்றுன்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. எங்க கிராஜுவேஷன் சர்வீஸ்ல பாவம். ஊழியர்னா என்னன்னா, நான் சொல்ல என்னுடைய understanding, my own understanding about what ministry is, transferring truth from the invisible world to the visible world. Transferring truth from the invisible to the visible world. காணப்படாத உலகத்தில் இருக்கிற சத்தியத்தை காண்கிற உலகத்துக்கு எடுத்து செல்வதே ஊழியம். ஆமே. அதுக்கு பேர் தான் என்னது, ஊழியம். This is what ministry is. ஓல்ட் டெஸ்டமென்ட்ல பாருங்க, காணப்படாத இறைவனை எப்படி தொழுதுக வேண்டும் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, மோசே இவர்கள் மூலமாக தேவன் கற்றுக் கொடுத்தார். அந்த சத்தியத்தின் மூலமாக இவர்கள் பூமியில் என்ன பண்ணார்கள், தேவனை தொழுது கொண்டார்கள். இன்றைக்கு காணப்படாத உலகத்திலே ராஜாவாக இருக்கிற கிறிஸ்து நமக்காக காணப்படுகிற உலகத்துக்கு வந்து நமக்காக ஒப்புரவாகுதல் ஊழியத்தை செய்திருக்கிறார். இந்த சத்தியத்தை மக்களுக்கு சொல்வதுதான் ஊழியம். இந்த சத்தியத்தை மக்களுக்கு சொல்வதுதான் டிரான்ஸ்ஃபரிங் த ட்ரூத் ஃப்ரம் த இன்விசிபிள் வேர்ல்ட் டு த விசிபிள் வேர்ல்ட். ஊழியன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் மக்கள் நினைச்சுப்பாங்க. நிச்சயமாகவே. ஏன்னா காணப்படாத உலகத்திற்கு சத்தியத்தை சொல்லுகிறப்ப காண்கிற உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு அது கேவலமாய் தோன்றும், அது மடத்தனமாய் தோன்றும், மூளை இல்லாத தனமாய் தோன்றும். அதனால நம்மளை துன்புறுத்துவாங்க, சிரிப்பாங்க, கேலி பண்ணுவாங்க, சில வேளையில பைத்தியக்காரன் வந்துட்டான்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட பாடுகளை தான் பாடுகள்னு சொல்ற மொழிய இந்த சத்தியத்தை எடுத்துன்னு போய் சொல்றதுல எந்த பாடும் இல்லை. சில வேளையில ஒழுங்கா சொல்லாததுனால கூட அடி வாங்குவாங்க. சொல்ல வேண்டிய சத்தியத்தை சொல்லாம யாரையாவது பிடிச்சி திட்டினா, சமீபத்தில் ஸ்ரீலங்கா போயிருந்தேன் பாருங்க, இதெல்லாம் கண்டிப்பா ரெக்கார்ட் பண்ணி ஆகணும் சிடியில். ஒருத்தர் கூப்பிட்டு பெரிய மீட்டிங் போட்டிருக்காங்க. அது பள்ளத்தாக்குல மீட்டிங். ஏன்னா ஸ்ரீலங்கா ஃபுல்லா மலைகள் பாருங்க. ஒரு பக்கம் ரோடு ஏறும், பள்ளம் இருக்கும், இன்னொரு பக்கம் ரோடு ஏறும், அப்படியே பள்ளம் பள்ளமா இருக்கும். அந்த பள்ளம் பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி ஒரு இடத்துல மீட்டிங் போட்டிருக்காங்க. இவர் போய் கிறிஸ்துவை பத்தி பேச சொல்லி மைக்க கொடுத்தா அங்க இருக்கிற அவங்க வணங்குகிற சில அறியாமையினால் செய்கிற அந்த தெய்வத்தை குறித்து ரொம்ப கேவலமா பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஒருத்தர் என்ன பண்ணிருக்கான், லாரி நிறைய கல் எடுத்துன்னு வந்து கரெக்டா ஸ்டேஜுக்கு மேல வந்து லாரியை நிப்பாட்டி அங்க வந்து கல்லை புரட்டி விட ஆரம்பிச்சிருக்காரு. நம்மளும் ஐயோ பாவன் உயிர் தப்பி ஓடி போயிருக்காங்க. அப்புறம் கேட்டா கிறிஸ்துக்காக கஷ்டப்பட்டோம். இது கிறிஸ்துக்காக இல்ல, உன் அறியாமையினால நீ என்ன பண்ற, கஷ்டப்படுற. தேவன் அவரை சுரித்து சொல்ல சொல்லியிருக்கிறார். ஆமே. we are called to preach the truth. சத்தியத்தை சொல்லும் பொழுது நம்ம சொல்லுவோம், இவரை தவிர வேற தேவன் இல்லை என்று சொன்னா மற்றவற்றை தேவன் என்று நினைக்கிறவனுக்கு கோபம் வரும்.
ஆனா அவனை போய் திட்டுறது நம்ம வேலை இல்லை, சத்தியத்தை சொல்வதுதான் நம்ம வேலை. ஹல்லேலூயா. ஒப்புரவாகுதன் ஊழியத்தை பிரசங்கம் பண்ணி பாருங்க, தேவன் வாழ்க்கையிலே அவருடைய ராஜ்யம் விரிவாகதை நீங்க பார்ப்பீங்க. இந்த இயேசு அதை தான் செய்ய வந்தார் பாருங்க. தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்க தான் வந்தார். ஹல்லேலூயா. சதுசேர் பரிசேயரோட சண்டை போட வரல. அப்பப்போ போட்டாரு, ஏன்னா அவனுங்க வந்தானுங்க வம்புக்கு. இவரா போயிட்டு சதுசேர் பரிசேயரை கூப்பிட்டு வாங்கடா இன்னைக்கு வாங்க ஒரு கை பார்க்கலாம்லாம் என்ன பண்ணல, அவர் பேசல. அவர் சத்தியத்தை பேசிட்டு இருந்தாரு, அவனுங்களுக்கு பிடிக்கல, ரொம்ப கோபம் ஆயிடுச்சு. ஏன்னா அவனுங்க சொன்ன வழியும் தேவன் சொன்ன வழியும் என்னவா இருக்குது, முற்றிலும் வித்தியாசமா இருக்குது. இவர்கள் மோசே நியாயம்